பல்லவதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போனா, தொடர்ச்சியாக சமூகத்துல வந்து ஏதாவது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தினே இருக்கணும், ஏதாவது ஜாதி கலவரத்தை வந்து உருவாக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ரீதியில தான் விசிக சார்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு மீம்ஸ் ஒண்ணு வந்து பரவிட்டு இருக்கு. அதாவது அது உருவாக்கியவர் வந்து ஒரு கல்வி வந்து தன்னோட நிலையை வந்து எதுல இருந்து எப்படி உயர்த்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வச்சு ஒரு மீம்ஸ் ஒன்று உருவாக்கியிருந்தாங்க. ஒரு பையன் வந்து துணிலாம் கந்தலா போட்டு ஒரிஜினல் நிக்கிற மாதிரியும், அவனுடைய கல்வி வந்து அது ஒரு மிரர்ல அவனோட கல்வி வந்து வாழ்க்கையில அவன் வந்து பெரிய ஆளா மாத்துற மாதிரியும் ஒரு இமேஜ் வச்சு ஒரு ஒரு சில இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை வைத்து பல பேர் வந்து மீம்ஸ் உருவாக்கி கல்விதான் எல்லாரையும் வந்து உயர்த்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீம்ஸ் வந்து பரவிட்டு இருக்காங்க. இதை வந்து விசிக சார்ந்தவர்கள் தரங்கட்டத்தனமா அவங்களுடைய கட்சியோட வேலையை பார்த்தா அப்படியேதான் இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஜாதி கலவரத்தை உருவாக்கணும், ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்கணும், ஏதாவது ஒரு இது மாதிரியான சமூக பதத்தை உருவாக்கி அதை குளிர் காயணும். இதே வேலையா தான் விசிக சார்ந்தவர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு எக்ஸ்தலத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து அதே இமேஜ பாமக சார்ந்து எல்லாருமே வந்து கலர் பண்ற மாதிரியும், விசிக இருக்கவங்க எல்லாருமே வந்து படித்த மேதாவிகள் மாதிரியும் ஒரு மீஸ் மாதிரி ஒன்று உருவாக்கி இருந்தாங்க. அந்த இமேஜ் கூட நீங்க அந்த காணொலியில பாருங்க. இது மாதிரியான ஒரு சமூக பதற்றை உருவாக்குவதற்காகவே வந்து விசிக அவங்க ஒரு கட்சி வந்து தனியா வளர்த்தெடுக்கப்படுகிறது திமுகவால், அப்படி கூட நம்ம சொல்லலாம். அது மாதிரிதான் விசிக சார்ந்தவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா விசிகோட உண்மையான நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது வந்து ரீலு, அதாவது அவங்க போட்ட மீம்ஸ் வந்து ரீலு. ஆனா ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களை வந்து 2 பேர் வந்து அந்த மரக்காணம் கலவரத்துல வெட்டியே சாவடிச்சாங்க. கோர்ட்ல வந்து அந்த தீர்ப்பு வந்து என்ன வந்துன்னா, விசிக சார்ந்த 6 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஆனா இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த கலவரத்துக்கு காரணம் பாமக தான் காரணம், பாமகவை தடை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அதிக அளவுல விமர்சனங்கள் வந்து இந்த முற்போக்கு நடுநிலை நாகரி பசங்களால வந்து ஏதப்படுதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா கோர்ட் தீர்ப்பு வந்து எல்லாமே மாத்தி அமைச்சுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தருமபுரி கலவரத்துக்கு வந்து அந்த இளவரசன் ஒருத்தவங்க குடிச்சிட்டு ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாம ட்ரெயினுக்கு போய் லிஃப்ட் கட்டு ஒருத்தவன் செத்து போயிட்டான். யாரு இந்த இளவரசன்ட்டு. அவங்க சாவுக்கு வந்து பாமக தான் காரணம்னு கடைசியும் கத்தினாங்க. கடைசியில பார்த்தா சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த ஜிப்மர் மருத்துவமனையோட உடற்கூறாய்வு ரிப்போர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையோட உடற்கூறாய்வு ரிப்போர்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து அவன் குடி போயதுல ட்ரெயின்ல இடிச்சுதான் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் தான் வந்தது. இது ஒரு புறம் இருக்க. அதுக்கப்புறமா சமீபத்தில் வந்து சேலம் தீவட்டிப்பட்டியில நடந்த கலவரம் கூட நீங்களே பார்த்திருப்பீங்க. பெட்ரோல் வாங்குறதுக்கு துப்பு இல்லாம அந்த பைக்ல இருந்து பெட்ரோல் திருடி, எப்படியே ஒரு பைக்ல இருந்து பெட்ரோல் திருடி அது மூலியமா பெட்ரோல் பங்க் தூக்கி போட்டு கலவரத்தை உருவாக்குனானுங்க. பல்வேறு கடையில வந்து எரிச்சானுங்க. இதெல்லாம் நீங்க பார்த்த ரியாலிட்டி இதான். ஆனா சோசியல் மீடியாவில நாங்க தான் பெரிய அதுமேதாவி, நாங்க தான் இந்த சமூகத்தை வந்து தூக்கி நிறுத்துற ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து இந்த விசிக சார்ந்தவங்க வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இந்த முற்போக்கு மூதவிங்களாம் வந்து ஒத்து உதவானுங்க. திமுக வந்து இதுல வந்து ஜால்ரா அடிக்கும். ஏன்னா 2 தொகுதியை கொடுத்துட்டு மிச்சம் 38 தொகுதியில வந்து வேலை செய்வானுங்களே. அப்படியே திமுக அதுக்காக வந்து விசிகாவுக்கு தொடர்ச்சியா வந்து சொம்படிச்சுட்டு இருப்பானுங்க. இந்த திமுகவில் இருக்கிற அந்த திமுகவில் ஒரு சில பேர்ல இருக்காங்க, நடுநிலையில இருக்கிறது இதெல்லாம் விசிக பண்றது தப்புன்னு சொல்ற ஆளுங்களும் இருக்காங்க. அந்த திமுகவிலே இருக்கிற ஒரு சில ஜாதி வெறியர்கள் இருப்பானுங்களா, விசிக கொத்துதிக்கின அவனுங்களாம் வந்து இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கின்னு இருப்பானுங்க. இது போன்ற தொடர்ச்சியாக சமூகத்துல வந்து ஏதாவது ஒரு பதட்டத்தை உருவாக்கணும், ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்கணும், அது மூலியமா வந்து குளிர் காயணும் அப்படிங்கிற தொடர்ச்சியா வேலையில இந்த விசிக வந்து தொடர்ச்சியா ஈடுபட்டுதான் இருக்கு. ஆனா அதோட தலைவர் திருமாவளவன் எடுத்துங்க, இதை பத்தி ஏதாவது ஒரு இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்களே ஏன் பண்றீங்க, இதுவும் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருப்பாரா? ஏன்னா அவரே வந்து தன்னுடைய கட்சியை சார்ந்த மீது 10 வழக்காவது இருக்கணும், அது வந்து ஒரு கொலை வழக்காவது இருக்கணும்னு சொன்ன ஆள் தானே. எப்படி தன்னோட கட்சி ஆளுங்க மேல 10 வழக்காவது இருக்கணும். அப்ப எப்படி அவன்லாம் கவர்மெண்ட் வேலைக்கா போவான்? இது மாதிரி மீம்ஸ் போடுன்னு இது மாதிரி கலவரத்தை உருவாக்கின்னு இது மாதிரிதான் இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் கட்சி தலைமை தந்துனாஞ்சுக்கா இது மாதிரியான அல்லு சிலாம் ஏன் இது மாதிரி பண்ண போகுது. ஆனா இதே மாதிரி மீம்ஸ் வந்து பாமக காரங்க நினைச்சாலாம் உருவாக்கலாம். ஏன் அவங்களுக்குலாம் உருவாக்க தெரியாதாண்ணா? அவங்களுக்குலாம் மீம்ஸ்க்கு இது பண்ண தெரியாதாண்ணா? எதுக்கு சமூகத்துல வந்து ஒரு பதட்டம் உருவாக்கணும்? விசிகால ஒரு கட்சியை நாங்க மதிக்கல, தொடர்ச்சியா அவனுக்கு தான் வந்து எங்களை பத்தி பேசிருப்பானுங்க. எங்க கட்சி தலைமையும் சரி, எங்க கட்சி தலைமை வந்து ஒரு சீண்டு இது கூட சொல்லுவாங்க பாத்தியா, அது மாதிரியான கட்சி தான் விசிகாவை பொறுத்த வரைக்கும். நாங்க கடைசி வரைக்கும் விசிகாவை சீண்டு போறதே இல்லை. அவனுக்கு தான் தேவையில்லாம வந்து எங்களை பார்த்து குறைச்சிருப்பாங்க. ஏன்னா பாமக பொறுத்த வரைக்கும் மலை, விசிகாவை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்து குறைக்கிறத ஒரு ஜந்து மாதிரி தான். இது மாதிரியான சூழ்நிலையில தான்
இது மாதிரி மீம்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு தொடர்ச்சியா வந்து பாமக வம்பு இழுத்துக்குன்னு அவங்க மேல வந்து ஏதாவது ஒரு வழக்கு வரணும், ஏதாவது இது பண்ணணும், அவங்களை சீண்டி விடணும், அப்புறம் சீண்டி விட்டு அது மூலமா வந்து அவங்க ஏதாவது பதிலடி கொடுப்பாங்க. உடனே அதை வச்சு அவங்க மேல ஒரு கேஸை போட்டு அவங்கள வந்து ஆஃப் பண்ணணும். இது மாதிரி வேலையில தாங்க தொடர்ச்சியா விசிகா வந்து ஈடுபட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த மீம்ஸை வந்து கண்டிப்பா காவல்துறையும் சரி, அந்த உளவுத்துறைலாம் ஏதாவது சொல்றாங்களே, அதாவது எப்படின்னா சமூகத்திலவங்க வந்து தப்பா, அதாவது சமூக பதற்றத்தை தூண்டுற வகையில யாராச்சும் பதிவு போட்டாங்கன்னா அவங்களை வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு காவல்துறைன்னு சொல்லுதுல, இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா இவங்களாம் தூக்கி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க, இதை நல்ல புத்திமதி சொல்லி. நன்றி, வணக்கம்.